ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. மக்களவைத் தேர்தல் இப்போது நடந்தால் பாஜக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றும் தமிழகத்தில் இந்தியா கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாகவும் இந்தியா டுடே சி ஓட்டர் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளன. இது பற்றி விவரிக்க நிகரார் எமது சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். ஓவர் டு ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. 2026 சட்டமன்ற தேர்தல் களம் இப்போதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பொதுவாக தேர்தல் அப்படின்னாலே அது திமுக அதிமுக கூட்டணிக்கு இடையேயான நேரடி போட்டியாக பார்க்கப்படும். ஆனால் இந்த முறை தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி முதல் முறையாக தேர்தல் களத்திற்கு வந்திருக்கும் நடிகர் விஜய் இந்த தேர்தலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார், அதிசயம் நடக்குமா என்றெல்லாம் பேசி வருகிறார். தாவேக ஆட்சி அமைக்கும் என்று ஆணித்தரமாக அடித்து சொல்கிறார் விஜய் அவர்கள். கூட்டணி கணக்குகள் வெற்றியை தீர்மானிக்கும் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, விஜய் இந்த தேர்தலில் யாருடைய வாக்குகளை பிரிக்கப் போகிறார் என்பதுதான் $1 மில்லியன் கேள்வியாக இருக்கின்றது. இந்த சூழலில் பிரபல ஊடக நிறுவனமான இந்தியா டுடே சி ஓட்டர் இணைந்து நடத்திய தேசிய அளவிலான கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. பொதுவாக நாட்டு மக்களின் எண்ண ஓட்டம் எப்படி இருக்கின்றது, பிரதமரின் செயல்பாடு திருப்தி அளிக்கின்றதா, நாட்டின் முக்கிய பிரச்சனைகளில் மக்களின் கருத்து என்னவாக இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளும் விதமாக ஆண்டுக்கு 2 முறை மூட் ஆஃப் தி நேஷன் அப்படிங்கிற பேரில் இந்த சர்வே நடத்தப்படுகின்றது. அந்த வகையில் இப்போது வெளியாகி இருக்கும் கருத்து கணிப்பு முடிவுகள் என்ன தெரியுமா சொல்கின்றது? இன்றைய தேதிக்கு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது அப்படின்னா பாஜக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியை அமைக்கும் என்று கூறியிருக்கின்றது. பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி 352 தொகுதிகளில் வெற்றி பெறும்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. இது கடைசியாக நடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுடன் ஒப்பிடும்போது 28 இடங்கள் அதிகம். பாஜக மட்டுமே பார்த்தாலும் 287 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனித்து ஆட்சி அமைக்கும் சூழல் நிலவுவதாகவும் கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கின்றது. அந்த பக்கம் அப்படியே காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியை நாம் பார்த்தோம் அப்படின்னா 182 தொகுதிகள் தான் கிடைக்கும். இது போன தேர்தலுடன் கம்பேர் பண்ணும்போது 26 தொகுதிகள் குறைவுன்னு அந்த கருத்து கணிப்பானது சுட்டிக்காட்டி இருக்கின்றது. மொத்தத்தில் என்டிஏ கூட்டணிக்கு 47% வாக்குகளும், இந்தியா கூட்டணிக்கு 39% வாக்குகளும், மற்ற கட்சிகளுக்கு 2% வாக்குகளும் கிடைக்கும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. பிரதமர் மோடியின் தலைமை, பிரதமர் மோடியின் செயல்பாடு எப்படி இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு 57% பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது ஆபரேஷன் சிந்தூர்ல பாகிஸ்தான் எல்லையில் இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களை இந்தியா தாக்கி அழிச்சது. இதுக்கு மத்தியில் அமெரிக்காவோட அதிபர் டிரம்பின் வரி மிரட்டல் ஒரு பக்கம், பிரிட்டன் யூரோப்பிய யூனியன் உடனான வர்த்தக ஒப்பந்தம், இது மாதிரியான பல்வேறு நடவடிக்கைகளுக்கு மக்கள் பாராட்டு தெரிவித்திருப்பதாக அந்த கருத்து கணிப்பானது சொல்கின்றது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இப்போதைக்கு மக்களவை தேர்தல் நடந்ததுன்னா திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி சுமார் 45% வாக்குகளை பெற்று முதலிடம் பிடிக்கும் அப்படின்னு கருத்து கணிப்பு கூறியிருக்கின்றது. கடந்த மக்களவை தேர்தலில் இந்த கூட்டணிக்கு 47% வாக்குகள் கிடைத்திருந்த நிலையில் இப்ப இதுல ஒரு சிறிய மாற்றம் இருக்கலாம்னு இந்தியா டுடே கருத்து கணிப்பு மதிப்பிட்டிருக்கு. தொகுதிகள் எண்ணிக்கையில பார்த்தா மொத்தம் இருக்கக்கூடிய 39ல இந்தியா கூட்டணி 38 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இருக்கு. என்டிஏவுக்கு 1 மட்டுமே சாதகமாக இருப்பதாக சர்வே முடிவுகளானது சொல்கின்றது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாருங்க, அதாவது தனித்தனியாக போட்டியிட்ட அதிமுக மற்றும் பாஜக ரெண்டுமே சேர்த்தால் சுமார் 41% வாக்குகள் இருக்கின்றது. ஆனா இப்ப அதிமுக பாஜக கூட்டணி ஏற்கனவே அமைத்து விட்டது, உறுதியாகிவிட்டது. சமீபத்தில் பிரதமர் கலந்து கொண்ட முதல் பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் மேடையேற்றப்பட்டார்கள். ஆனா அதிமுக பாஜக கூட்டணியாக சேர்ந்து களமிறங்கினாலும் 33% வாக்குகள் தான் கிடைக்கும்னு இந்த கருத்து கணிப்பானது சுட்டிக்காட்டி இருக்கின்றது. இறுதியாக தமிழக வெற்றி கழகம் என்ன தாக்கத்தை இந்த தேர்தலில் ஏற்படுத்தும் என்பது பற்றியும் சொல்லப்பட்டிருக்கின்றது. திமுக அதிமுக கூட்டணியை தவிர்த்து மற்ற கட்சிகள் 22% வரை வாக்குகளை பெறும் என்றும், இதில் தமிழக வெற்றி கழகம், விஜயின் தமிழக வெற்றி கழகத்துக்கு 15% வரை வாக்குகள் கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கின்றது. விஜயின் அரசியல் வருகை இந்த சர்வேல பாருங்க, ஒட்டுமொத்த முடிவுகளில் அதர்ஸ் இன்க்ளூட் டிவிகே 15% அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ இது உங்களுக்கு இன்னமும் தெளிவாக தெரியும். விஜயின் அரசியல் வருகை குறிப்பா இளைஞர்கள், முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில் அவருக்கு ஆதரவு கிடைக்கும் சூழலை உருவாக்கும் மதிப்பிடப்பட்டிருக்கின்றது. தாவேகா பெறும் வாக்குகள் எங்கிருந்து வரப்போகின்றது? திமுக மற்றும் அதிமுக வாக்குகளா இல்ல மற்ற சிறிய கட்சிகளின் வாக்குகளா என்பதுதான் இப்ப எழக்கூடிய கேள்வியாக இருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் தமிழ்நாட்டில் இப்போ உள்ள அரசியல் சூழலுக்கு மக்களவை தேர்தல் நடந்ததுன்னா இந்தியா கூட்டணி வெற்றி பெறும்னு இந்தியா டுடே சி ஓட்டர் கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கின்றது. இந்த நேரத்தில் நம்முடைய அரசியல் விமர்சகர் சுமன் சி ராமன் இணைந்திருக்கிறார். அவரிடம் இந்த முடிவுகள் பற்றி நாம் பேசலாம். சார் வணக்கம், இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி.
சார், மக்களவை தேர்தல் நடந்ததுன்னா இந்தியா கூட்டணி வந்து அமோக வெற்றி பெறும் அப்படின்னு இந்த கருத்து கணிப்பில் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. சட்டமன்ற தேர்தலில் இது எதிரொலிக்குமா எப்படி சார்? முதல்ல இது வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் ஒரு வித்தியாசம் தமிழ்நாட்டில் ரொம்ப நாட்களாகவே இருந்திருக்கிறது. ஸோ இது பாராளுமன்ற தேர்தலில் இப்படிதான் முடிவுகள் வரும் என்றால் சட்டமன்ற தேர்தலும் அது முடிவுகள் அப்படிதான் இருக்கும் என்று அல்ல. ரெண்டாவது, தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து முழுமையாக அமைக்கப்படுவதற்கு முன்பு எடுக்கப்பட்ட சர்வே, அதாவது திரு டிடிவி தினகரன் அந்த காலகட்டத்தில் சேருவதற்கு முன்பும் திரு அன்புமணி சேர்ந்து அது கடைசியா வந்து ஜனவரி 10ஆம் தேதி வரை எடுக்கப்பட்ட இது. அவர் 7ஆம் தேதியோ 8ஆம் தேதியோ சேர்ந்தாரு. இது வந்து 10ஆம் தேதி வரைக்கும் தான் டேட்டா வந்து கொலேட் பண்ணாங்க. ஸோ மேபி மோர் ஆர்லெஸ் அவர் 7-8ஓட அவங்க நிறுத்தியிருக்கலாம். ஸோ அந்த தேதி வரைக்கும் தான் இது எடுக்கப்பட்டது. ஸோ ரெண்டாவது. மூன்றாவது அப்படிங்கிறது வந்து நமக்கு எப்பவுமே தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணிக்கு பாராளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளர் என்று ஒருத்தரை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அவர்களுக்கு வாக்குகள் அதிகமாக வரும். ஸோ இப்போ இதுல 2 சிக்கல்கள் இருக்கு. இந்த 33 வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நம்பராக இல்லை, 45 ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏன்னா 2024 பாராளுமன்ற தொகுதி தேர்தலையே வந்து 46.5 46.7% தான் வாக்குகள் திமுக கூட்டணி பெற்றார்கள். அப்போக்கும் இப்போக்கும் 2 ஆண்டுகளில் 1% தான் அந்த வாக்கு வங்கி குறைந்திருக்கிறது. ஆன்டி இன்கம்பன்சி, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதுங்கிறது வெரி டிஃபிகல்ட் டு பிலீவ். ஆனாலும் என்னுடைய எதிர்பார்ப்பு திமுக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியை விட ஒரு 4-5% கூடுதலாக இருப்பார்கள். ஆனால் 12% கூடுதலாக இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக நான் பார்க்கவில்லை. சார், எப்படி பார்த்தாலும் இப்போ கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 33க்கும் 45க்கும் பார்த்தீங்கன்னா 12% இருக்கு. இப்போ இது வந்து தினகரன்லாம் வருவதற்கு முன்னால் எடுக்கப்பட்டதுன்னு சொல்றீங்க. ஒருவேளை நாளைக்கு ஓபிஎஸ்ஐ சேர்ந்தாலும் கூட, இன்னும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் பல கட்சிகள் வந்தாலும் கூட இந்த டிஃபரன்ஸை ஈக்குவல் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, 12% டிஃபரன்ஸ் என்று இருப்பதாகவே நான் பார்க்கவில்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேசிக்கா டிஃபரன்ஸ் வந்து 4 to 5% டிஃபரன்ஸ் இருக்கலாம். திமுக கூட்டணிக்கு முன்னணியில் இருக்கலாம். ஆனால் அது 12% இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அதே சமயம் 2 விஷயம் நம்ம கருத்துல எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்று, 40% தாங்க மேஜிக் நம்பர். 40% வாக்குகளை தேசிய ஜனநாயக கூட்டணி பெறவில்லை என்றால் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபைட். விஜய் ஒரு 10-15% எடுக்கலாமே தவிர மோர் ஆர் லெஸ் அவர் ஒரு சீரியஸ் கண்டெண்டராக வெற்றி பெறுவதற்கு, ஓட் ஷேர் எடுக்கலாம், பட் வெற்றி பெறுவதற்கு அவர் ஒரு சீரியஸ் கண்டெண்டராக நான் பார்க்கவில்லை. எதிர்பார்ப்பு அதுதான் வந்து இந்த போலும் சொல்லுது. 15% வரைக்கும் ஓட்டு எடுக்கலாம். 15% வந்து 15% வரைக்கும் வாங்குவாரு அப்படின்னு சொன்னா அது திமுக அதிமுகவோட பாரம்பரிய வாக்குகளை வந்து பிரிக்குமா, இல்ல வேற எந்த கட்சிகளோட வாக்குகள் விஜய்க்கு வரும்னு இது சொல்லு புரிஞ்சுக்கலாம். எல்லாருடைய வாக்குகளும் ஒரு பகுதி திரு விஜய் அவர்களுக்கு செல்லும். அதனாலதான் அதிமுகவுக்கு வாக்குகள், அதாவது ஆன்டி டிஎம்கே ஓட்டு போகும். ஏன்னா அவர் தொடர்ந்து திமுகவை தான் வந்து குறி வைக்கிறாரு. ஸோ ஆன்டி டிஎம்கே ஓட்டுனா அதிமுகவுக்கு போடுறதுக்கு பதிலாக ஒரு செட்டு விஜய்க்கு போடலாம். அதே சமயம் இளைஞர்கள், அப்புறம் சில சிறுபான்மையினர் மக்கள் திமுகவுக்கு போடுறதுக்கு பதிலாக அவங்க போடலாம் விஜய்க்கு. மூன்றாவது, நாம் தமிழர் கட்சி, ஏன்னா அவங்க தான் இளைஞர் வாக்குகள் நிறைய பெறுவாங்க, 8%. அந்த 8% வாக்குகள் குறைவதற்கு, அதுவும் இந்த 15%ல அதுவும் குறைவது இன்க்ளூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இது வந்து ஒரு கட்சியுடைய வாக்குகளை மட்டும்தான் விஜய் பெறுவாரு என்று எடுத்துக்கொள்ள முடியாது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 15% வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. யூ கேனாட் வின் எனி சீட்ஸ். விஜயே அவர் போட்டியிட போறாரா இல்லையாங்கிறது அதிகாரப்பூர்வமா இன்னும் அறிவிக்கப்படாத ஒரு சூழல்ல அது வந்து எப்படி போகும் என்று தெரியவில்லை. ஆனால் மீண்டும் வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஃபிகர் 40%. 40% தாண்டி எடுத்தால்தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு. அன்லெஸ் திமுக கூட்டணி வாக்கு வங்கி, என்னுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு 38 அந்த ரேஞ்சில் இருக்கலாம், இவர்கள் ஒரு 42 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கலாம். ஸோ ஒரு 4% 5%க்கு மேல இருக்காது. ஸோ இந்த டிஃபரன்ஸை இவங்க மேக்கப் பண்ணுவாங்களா? நாளைக்கு உதாரணத்துக்கு திரு ஓபிஎஸ் அவர்கள் சேர்ந்தாலோ, ஒரு தேமுதிகவோ, மருத்துவர் ஐயா சேர்ந்தாலோ, இதெல்லாம் சேர்ந்து
ஒரு 2% 3% ஓட்டு வருமா அப்படிங்கிறது தான் வந்து இந்த எலெக்ஷனுடைய இது. பிளஸ் விஜய் யாருடைய ஓட்டு, அந்த 15%ங்கிறது யாருடைய ஓட்டு? என்னுடைய எதிர்பார்ப்பு அந்த 15% குறைவதற்கும் வாய்ப்பு இருக்கு போக போக. ஏன்னா அவருக்கு வேட்பாளர்கள் கிடைப்பாங்களா 234 தொகுதிக்கு? ஏன்னா தனிமைப்படுத்தி விட்டுருக்காரு. யாருமே வந்து அவரோட கூட்டணி வைக்கிறதுக்கு தயாராக இல்லை. சோ அதனால அந்த மாதிரி ஒரு சூழல்ல அவருக்கு வேட்பாளர்கள் செலவு செய்து களத்தில் இறங்குவதற்கு தயாராக இருப்பார்களா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. ஸோ 234 சீட்ஸ்ல உங்களுக்கு ஸ்ட்ராங் கேண்டிடேட் இல்லைன்னாக்கா நீங்க என்னதான் கரிஸ்மா வச்சாலும் யூ கேன் பி அ ஸ்பாயிலர். மற்றவங்களுடைய இந்த தொகுதியில அதிமுகவை கவுக்கலாம், அந்த தொகுதியில திமுகவை கவுக்கலாம். அதை தாண்டி அது ஒன்றும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நான் நினைக்கவில்லை. சார், நிச்சயமாக வந்து தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் வந்து வேட்பாளர் தேர்வு தொடங்கி பல்வேறு சவால்கள் இருக்கு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் இப்ப குறைந்தபட்சமாக எடுத்துக்கொண்டாலும் கூட 15% வாக்குகள் என்று பெருசா தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு சொல்றீங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம பார்த்தோம், இப்ப பல தொகுதிகளில் வந்து அந்த வின்னிங் மார்ஜினே வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பார்க்கும்போது கம்மியா தானே இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த தாவேக்காவோட அந்த சதவிகிதம் வந்து அது பாதிக்காதா? அதை பாதிக்குங்க. அதுதான் நான் சொல்றேன். ஸ்பாயிலர்னா என்ன? என்னால ஜெயிக்க முடியாது, ஆனா உங்களை கெடுப்பேன். அந்த ஆங்கிள் தான். இதுதான் வந்து ஸ்பாயிலர் என்று கூறினால் அதுதான் அர்த்தம். சோ நான் வெற்றி பெறவில்லை என்றால் பரவாயில்லை, உங்களையும் அவரையும் இந்த தொகுதியில உங்களை கவுப்பேன், அந்த தொகுதியில அவரை கவுப்பேங்கிறது வந்து இட் இஸ் நாட் அ கன்ஸ்ட்ரக்டிவ் திங். அதனால அவர் போட்டியிடக்கூடாதுன்னு இல்லை. அவர் எல்லோருக்கும் போட்டியிடுவதற்கு உரிமை இருக்கிறது. ஒரு வாக்கு வங்கி அவரிடம் இருந்தால் அதை நிரூபிக்குவதற்கான உரிமை இருக்கிறது. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு ஸ்பாயிலராகத்தான் இருக்க போகிறார். அவர் ஸ்பாயில் பண்ணி யாரை அதிகமாக கவுக்க போகிறார், அதிமுகவையா கூட்டணியா இல்ல திமுக கூட்டணியா என்பதுதான் இந்த தேர்தலினுடைய சுவாரஸ்யமாக இருக்கும். நிச்சயமா சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. திரு விஜய் அவர்கள் ஸ்பாயிலராக இருக்க போகிறாரா அல்லது கேம் சேஞ்சராக இருக்க போகிறாரா அப்படின்னு எதிர்வரக்கூடிய தேர்தல் முடிவுகள் பதில் சொல்லும். நேர்களே, தற்போது இந்த கருத்து கணிப்பு என்பது மக்களவை தேர்தல் இப்போதைக்கு நடந்ததுன்னா முடிவுகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான். சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஓரிரு மாதங்களில் தமிழகத்தில் நடைபெற இருக்கின்றது. இதே முடிவுகள் சட்டமன்ற தேர்தலில் பிரதிபலிக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.